தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 245வது நிகழ்வாக இந்த மாலையிலே உங்களை எல்லாம் ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதி எந்த விதத்திலே வித்தியாசப்படுகிறான்? ஒன்று, அவனுடைய கவிதைகள். அந்த கவிதையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் மற்றவர் போல இல்லாமல் இருக்கக்கூடியது பல விஷயங்கள். யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் இங்கே பேசுகிறாங்க. நம்ம சகோதரி விஜயலட்சுமி வந்திருக்காங்க. அவர்களும் பாரதி பற்றி நிறைய பேசி எழுதி எல்லாம் பண்ணிருக்காங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டால் கவிதையில் பாரதி எப்படி வித்தியாசமானோன்னா ஒரு விஷயத்த சொல்லலாம். கவிதையில் அப்படி என்ன இப்படி எல்லாத்தையும் விட இந்த கவிதையினுடைய கருப்பொருள் மற்றவங்க யாரும் தொடாத கருப்பொருளை பாரதி தொட்டிருக்கிறார். மற்றவ எழுதினா பொருளடக்கம் அப்படின்னு போட்டா கவிதையில இளங்கோவடிக்கு போட்டோன்னா சிலப்பதிகாரம் ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். கம்பன் என்னெல்லாம் என்ன போட்டால் அந்த 7 எழுபது இந்த மாதிரி ஒரு 3 இந்த மாதிரி இருக்கும். சங்ககால புலவர் ஒவ்வொன்று தான் இருக்கிறது. மிகப்பெரிய புலவர்கள் எல்லாம் நிறைய தலைப்புகளில் எழுதலை, ஒரு காவியத்தை எழுதினார்கள் அல்லது ஒரு தனிப்பாடல், சிறப்பான தனிப்பாடல். இதுதான் நம்ம நாட்டினுடைய வரலாறு. தாயுமானவர், வள்ளலார் இவங்கெல்லாம் போட்டோன்னா நெஞ்சோடு புலம்பல்னா பராபர கண்ணி அது ஒரு 100 150 இருக்கும். இல்லை அபிராமி பார்த்தா அது ஒரு 100 பாடல்கள் நிறைய இருக்கும். நான் ஒரே தலைப்பில் வரும். பாரதிக்கு முன்னாலே அது போன்ற கவிஞர்கள் இருந்தது. எல்லாம் எத்தனை கவிஞர், நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் நிறைய பேர். பாரதி தான் முதலாக பல தலைப்புகளிலே கவிதைகள் எழுதுகிறான். ஜென்ரலா பிடிச்சால ஒன்று தேசியம், தெய்வீகம், நாட்டுப்பாடு, இது மாதிரி அப்புறம் தனித்தனியா தெய்வங்கள், தனித்தனி தெய்வங்கள் மேல ஏன் அப்படி பாடுகிறான்? ஏன் இப்படி தனித்தனியா ஒரு போன முறை சொன்னேன், he is not a சூப்பர் மார்க்கெட், he is not a டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், he is a holistic approachனு போன வாட்டி சொன்னேன். இன்றைக்கு அதே தாட் ப்ராசஸ்ல போனா ஏன் இத்தனை விஷயங்களை பாடுகிறான் என்றால், இந்த நாட்டுக்கு இத்தனை விஷயம் தேவையா இருக்குன்னு நினைக்கிறான். இவன் தனக்காக பாடியவன் அல்ல, ஊருக்காக பாடுகிறான். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் அந்த தெய்வம் துணை செய்ய வேண்டும். அப்ப இந்த ஊர் உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டிய இறைவன் என்னை நன்றாய் இறைவன் செய்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுவோம் இல்லையா? பெரும் வாக்கு இருக்கிறது. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. அப்படி தமிழிலே கவிதைகள் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை பாரதி தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டான். அப்படி ஏற்படுத்தி கொண்ட அந்த வாய்ப்பிலே அது போதாமல் அவன் உரைநடையிலே எழுத தொடங்கினான். சார் கேட்டார், ஏன் சார் பாரதி இவ்வளவு ஒரு அற்புதமான கவிஞனே உரைநடையில எழுதினான் என்று கேட்டால், பாரதிக்கு நேரம் இல்லை. அவன் உட்காந்து உரைநடை எழுத வேண்டிய நேரம் வந்தாச்சு. பத்திரிகை ஆசிரியான பிறகு பத்திரிகையில எழுத தொடங்கிய பிறகு பாரதி எழுதி கொண்டே இருக்கிறான். ஆகவே அவனுடைய பாடல்களே இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உரைநடையை தேடி போக வேண்டும். அப்ப போன முறை நாம பார்த்த பாடல்ல அழகாக நம்ம ஒரு முன்னுரை கொடுத்தார் சுந்தரராஜன் அவர்கள். சரஸ்வதி வணங்கிய பிறகு அடுத்து யாருன்னா லக்ஷ்மி. அதுல அந்த பழைய பாட்டுல பாரதி ஒரு குறிப்பை சொல்கிறான். அதான் நான் சொன்னேன், ஒரு அந்தாதி போல சரஸ்வதி பாடல்ல நீங்க பார்த்தன்னா கிட்டத்தட்ட எல்லா பக்தி பாடல்களிலும் எந்த தெய்வத்தை பாடுகிறோமோ அந்த தெய்வத்தை பற்றி தான் இருக்கும். இன்னாருடைய சகோதரியே, இன்னாருடைய குமாரனே, இன்னாருடைய தந்தையே எல்லாம் வரலாம். ஆனா இன்னொருத்தர வணங்க மாட்டார்கள். ஒரு பாட்டுல ஒண்ணுதான் இருக்கும். ஆகவே பாரதி சமத்காரமாக என்ன செய்கிறான்? லக்ஷ்மியை வணங்குவதற்கு சரஸ்வதியே நீ எனக்கு அருள் புரிவாய் அப்படின்ட்டு ஒரு டபுள் லிங்க்ல உள்ள போறான். உள்ள சாமர்த்தியம் பாருங்க.
ஏனென்றால் பாரதிக்கு லட்சுமியை பத்தி இவன் ஒரு இடத்துல பேசல, 2-3 இடத்துல பேசுகிறான். திருமகள் துதி என்று ஒன்று எழுதுகிறான். திருமகள் துதி. 2வது திருக்காதல் என்று எழுதுகிறான். 3வது திரு வேட்கை, மலரின் மேவு திருவே மேல் மையல் கொண்டு வந்து. இப்படி இந்த 3 பாடல் தவிர அந்த பாடல்கள் எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அதையும் தாண்டி இதை தாண்டி பார்க்கும்போது இதை சரண் புகுதல் என்று சொல்றான். எடுத்த உடனே லட்சுமியை சரண் புகுதல். பாரதி அவனுக்கு தெரியும், சரஸ்வதி என்ன என்னுடைய நாக்கிலே கொடுத்தாலும் அது இந்த நாட்டிலே வாழ்வதற்கு தேவையான விஷயம் என்ன என்று சொன்னால் பொருள்தான். செய்க பொருள் என்றான் வள்ளுவன். வள்ளுவனை பத்தி பேச போறேன், இது சொல்ல போறேன், இந்த பாட்டிலேயே நம்ம சொல்லிதானோ. அதுல முதல்ல இந்த பாட்டுல என்ன சொல்றான், சரஸ்வதி பாட்டுல என்ன சொல்றான், சரஸ்வதி தேவியே லட்சுமி என்னை பார்த்து கோபப்படாமல் இருக்க எனக்கு அருள்வாய். அவளுடைய சினந்தவிர்ப்பாய். என்ன சினந்தவிர்ப்பாய்? சோம்பலா இருக்கிறவனை கண்டா லட்சுமிக்கு பிடிக்காது. பிறர் மேலே பொறாமை கொண்டவன் பத்தி லட்சுமி வரமாட்டாள். அப்போ திருவை வரவேற்கும் வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல மனநிலையும் நல்ல பின்னணியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் போன எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு அது. அகனமர்ந்து செய்யாள் அமரும் யாருகிட்ட? முகனமர்ந்து நல்விருந்தோம்புவனுக்கு. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! ஏன்பா யாருக்கிட்ட தெரியுமா இருக்கும் லட்சுமி செல்வம்? மற்றவனுக்கு கொடுப்பவர்கிட்ட இருக்கும்டா. இதைத்தானே வள்ளுவன் பேசுகிறான். ஈத்துவக்கும் இன்பம் என்று அவன் சொல்வது நமக்கு மட்டும் பொருந்தல, அது கடவுளர்க்கும் பொருந்தும் என்று காட்டுகிறானே. எவ்வளவு பெரிய உயர்ந்த வரிகள்! நான் பாரதியை படிக்கும் தோறும் திருப்பி மறுபடி வள்ளுவனுக்குள்ளே மூழ்கி அப்படியே மனசு சிலுத்து நிற்கும். வள்ளுவன் எப்படி எல்லாம் எழுதியிருக்கான் இதை பத்தி. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். ஈத்துவக்கும் அறியார்கள் கடவுளருக்கும் இருக்கு அது. அதுதான் அடுத்த அந்த பாட்டுல சொல்றான், இந்த விருந்தோம்பல்ல சொல்கிறான். அகனமர்ந்து செய்யாள் அமர்வாள் யாரோட? முகனமர்ந்து நல்விருந்து ஓம்பும் வீட்டுல இருப்பாவ. அப்போ லட்சுமி தேவிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடிய அறிவை எனக்கு கொடுப்பாய் சரஸ்வதியே. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஜுகேஷன்? இஸ் இட் எஜுகேஷன் is not for this collar job, white collar, blue collar, whatever. Money making is not education. Man making is education என்று ஒரு குறிப்பிட்டார். உண்மைதான். கேரக்டர் பில்டிங் இஸ் எஜுகேஷன் என்று அவர் சொன்னார். ஆனால் வள்ளுவன் பேசுகிறான் செய்க பொருள் என்கிறான், பாரதியும் அதை பேசுகிறான். அப்போ லாஃப்டி தாட்ஸ் ஆர் தேர் ஒன் சைடு. ஆனால் இந்த பணம் இருக்கிறதே, இதை பற்றி பேசும்போது எல்லாரும் அதாவது ஒரு ஆன்மீக நிலையில இருப்பவர்கள் எல்லாம் பணத்தை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படிதான் இருந்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இவரை டெஸ்ட் பண்றதுக்கு வேண்டி அவருடைய படுக்கையில 4-5 ஜபக்காலம் போட்டு மெத்த போட்டிருக்கு. கீழே பணத்தை வச்சிருக்காரு இவர் உள்ளுக்குள்ள. அதுல உட்காண்டார் ராமகிருஷ்ணர். அப்படியே துள்ளி எழுந்தார், பாம்பு கடிச்சா மாதிரி. ஐயோ எழுந்தார். அப்படியே எதுக்காக விழுந்தார் என்று சொன்னால், இதை வச்சது விவேகானந்தர் டெஸ்ட் பண்றதுக்கு. சரி, மாணவனுக்கு டெஸ்ட்ல நான் டெஸ்ட் வச்சா மாணவன் வெற்றி பெற வேண்டும். அப்ப மாணவன் டெஸ்ட் வச்சா நான் வெற்றி பெற வேண்டும் அல்லவா? எனக்கு வேண்டி அவர் குதித்தார். இல்லைன்னா ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அந்த ஒரு அற்புதமான அந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் இருக்கின்றனவே. கூடும் அன்பினீர் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எனவே அவ்வளவு பெரிய விஷயத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவாராம், கங்கை கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு கையில ஓட்டாஞ்சொல்லி ஒரு கையில காயின், ரெண்டுத்தையும் தூக்கி தூக்கி போன்றிருப்பான். ரெண்டும் ஒரே மாதிரி. இந்த பொருளை வெறுக்கக்கூடிய மனோபாவத்திலே நமது புலவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது, ஞானாசிரியன் எல்லாம் இதை துறந்து போ என்று சொல்லும் பொழுது, பாரதியும் ஏன் பாடினான்? கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஏன் பாடினார் ஆதிசங்கரர் என்ற கேள்வி நம்ம கேட்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு பாடிய பாரதி லட்சுமி ஏன் பாடுகிறான்? லட்சுமி இல்லாதனால என்ன பிரச்சனை வந்துன்னு அவனுக்கு தான் தெரியும்.
வாழ்க்கையிலே வறுமை என்பது எவ்வளவு கொடுமை என்பது அவனுக்கு தெரியும். அதனுடைய ஆதாரம் தான் அது. வள்ளுவன் சொன்னதுதான். வள்ளுவனை போல ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்க முடியும் இந்த நாட்டில். ஒரு மனிதன் எப்படி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி சென்ற ஒரு மாபெரும் ஞானி வள்ளுவன். ஆகவே பணத்தை வெறு என்று சொல்லவே கிடையாது. ஆனால் பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்போ பாரதி தெருவிலே சரண் புகுகிறேன், திருவே எனக்கு நீ பணம் கொடு என்று சொல்லக்கூடியதுக்கு முன்னாலே இந்த முதல்ல நான் சொன்ன பாட்டுல இந்த பணத்தை பிறருடைய நன்மைக்கு பங்கு கொள்ள வேண்டும், இந்த பணத்தை வைத்து பகிர்ந்துண்ண வேண்டும் என்ற மனோநிலைக்கு வந்தவனுக்கு பணம் வர வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய எண்ணம். சார் இது எப்படி சார் நீங்களே சொல்றீங்க, நீங்க வந்து பாரதியை உயர்த்தி சொல்லுகிறீர்களே என்று கேட்டால், பாரதி இதை தன்னுடைய கட்டுரையில எழுதுகிறார். அந்த வள்ளுவன் ஒரு இடத்துல சொல்றான், இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. என்ன சார் டங் ட்விஸ்டரா இருக்கு? எல்லாத்துக்கும் ஓமை சொல்லக்கூடிய வள்ளுவன் ஒரு இடத்துல ஓமை சொல்வதற்கு தயங்குகிறான். தயங்குகிறான் இல்ல, ஓமை சொல்ல தெரியல. அவனா ஓமை சொல்ல முடியாது. வறுமை இருக்கிறது, அந்த வறுமைக்கு ஏதாவது வறுமை போல் ஏதாவது துன்பம் உண்டா? வறுமை மாதிரி துன்பம் கொடுப்பது ஏதாவது உண்டா என்று கேட்டேன். இன்மையின் இன்னாதது, இந்த வறுமை இருக்கக்கூடிய துன்பத்தை விட இன்னாதது யாதெனின் வேற ஒன்றும் பண்ண முடியல. இன்மையின் இன்னவே இன்மையின் இன்மையே இன்னாதது. இதுக்கு உதாரணமே சொல்ல முடியாதுன்ட்டான். வறுமைக்கு உதாரணம், வறுமை கொடுக்கக்கூடிய துயருக்கு உதாரணம் என்னன்னா வறுமைதான் என்று சொன்னான். அப்படி நல்குறவு என்ற அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரமே எழுதினான் வள்ளுவன், நல்குறவு. நல்குறவு என்று சொன்னால் நல்கூர்ந்தார் என்றான் வறுமையில் இருப்பவர்கள். நிரப்பு என்றாலும் வறுமை என்று பொருள். அதுல பலவாறாக பேசுகிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்மை என ஒரு பாவி. என்ன சார் பாவம்லாம் உண்டா? அதுதான் வள்ளுவன் வந்து இந்து மதத்தை சார்ந்தவன் என்பதற்கான உதாரணம் இதெல்லாம். பாவினா மற்ற இடத்துல இருக்கு. ஆனா கேட்கறாங்க, என்ன பாவிகளே உங்களை ரட்சிக்க வேண்டும்னா எல்லாம் சொல்றான் பாவம். அந்த பாவம் ஒரு வருஷம் ஒரு ஜென்மத்து பாவம். நம்ம பாவம் எல்லாம் பரம்பரை பாவம். பலவிதமான கர்மங்களை சொல்லுகிறார்கள். ஆகவேதான் எழுதுகிறான், இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். இந்த வறுமை இருக்கிறதே உனக்கு இம்மையும் கொடுக்காது மறுமையும் கொடுக்காது என்று பேசுகிறானே, அங்க ஒரு சட்டில் குறிப்பு இருக்கிறது. இத்தனை துறவிகளும் துறந்தாரும் என்ன சொன்னார்கள்? புத்தனை விடுங்கள். புத்தன் சொன்னது இன்னும் முற்றும் முழுதான துறவு, பௌத்தம் சமணம் பேசுவது. ஆனா மற்ற துறவியர் என்ன சொன்னார்கள்? நீ பணத்தை வேணா, பொருளை தொடாத அப்படி சொன்னா, வள்ளுவன் என்ன சொல்றான்? இது இம்மையும் மறுமையும் நீ நினைத்து பார்க்க சொர்க்கலோகம், அதையும் உனக்கு கொடுக்காதரா. ஆனா இல்லறத்தாருடைய கடமையை பேசுகிறான் வள்ளுவன். ஆகவே இந்த வள்ளுவனுடைய வழி நிற்கக்கூடிய பாரதி என்பதற்கான உதாரணத்தை நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். வள்ளுவனை அடிவற்றி பாரதி பேசுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வரிகளை, அவனுடைய ஓமைகளை, இதுல இந்த பாட்டிலே ஒரு ஓமை இருக்கிறது, வள்ளுவனுடைய ஓமை வருகிறது. நீருக்குள் மூழ்கிய விளக்கை போல் என்று ஒரு இடத்துல வள்ளுவன் பேசுகிறான். அந்த ஓமை பாரதி பயன்படுத்துகிறான். பேராசிரியர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். அவர் வள்ளுவமும் பாரதியும் என்றே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். வள்ளுவனை இவன் அடிவற்றி எங்கெல்லாம் பாரதி சென்றிருக்கிறான் என்பதை ஒரு அற்புதமான நூல் ஸ்ரீராம் நிறுவனத்தார் அதை பதிப்பித்தார்கள். ஆகவே பாரதி பார்க்கிறான் இந்த நாட்டில், சரி அப்ப ஏன் சார் லட்சுமி பணம் பண்ணுன்னு சொல்லாமே, ஏன் லட்சுமியை துதிக்கிறான் என்று கேட்டால், பாரதி மரபிலே காலூன்றி இந்த மண்ணுக்கான தேவையை விண்ணிலே கைவிரித்து வேண்டினான். இந்த பணம் வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அவன் என்ன டாக் சொல்றான்? இந்த பணத்தை திருவை தொழுவதினாலே நீ பெரு என்று சொல்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் இந்த விஷயத்த. ஏன்னா நம்ம நாட்டில் எடுத்த உடனே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து முன்னேறக்கூடிய சொசைட்டியில என்ன சொல்றான்? கடவுள் நம்பிக்கை என்பதே தவறு என்கிறான். கடவுள் பெயரை சொல்லி தவறு செய்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. கடவுளை வைத்து உபாசிக்கக்கூடிய கோவில்களிலே தவறு நிகழ்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு கருத்தூற்றம் அல்லது ஒரு கருத்தாக்கம், அதிலே இருக்கக்கூடிய பிழைகளை நீக்கிவிட்டு அதனுடைய அடிப்படையை தேடி செல்ல வேண்டும். பாரதி என்ன நினைக்கிறான்? கடவுளுடைய பெயரை,
இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய லட்சுமி என்ற அந்த கடவுள் பெயரை சொல்லி அதன் மூலமாக பணம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பணத்துக்கான மதிப்பு பண மதிப்பு மட்டுமல்ல, ஒழுக்கத்தின் மதிப்பும் அங்கு வந்து சேருகிறது. ஒழுக்கம் இருக்கிறதே, அந்த ஒழுக்கம். இது கடவுள் சொத்து தெரிஞ்சா தப்பு பண்ணுவியா? அப்ப கடவுள் நம்பிக்கை ஒண்ணும் இல்ல. ஒன்று சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை அற்றுப்போன இடத்திலே ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவது கடினம். சார் எத்தனையோ பேர் இருக்காங்க சார். என்னுடைய எத்தனையோ நண்பர்கள் வந்து நாத்திக நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பெரிய நிறைய கூட்டமே இருக்கிறது. ஏன் நாங்கள்லாம் ஒழுக்கமாக, எத்தனையோ நாத்திக நண்பர்கள் மிக ஒழுக்கமாக இருக்கிறார்கள். ஆத்திகர்களிலே ஒழுக்கம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கடிவாளம் இருக்கக்கூடிய குதிரையிலே போவதற்கும் கடிவாளம் இல்லாத குதிரையிலே போவதற்கும் உள்ள வித்தியாசம். பெரும்பான்மையான மக்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதை வைத்தார்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒன்லி ஸ்மால் பர்சன்ட் தான். பெரும்பான்மையான மக்கள் இந்த கடவுள் நம்பிக்கையிலே ஆள்பட்டு ஒழுக்க வாழ்விலே ஈடுபடுகிறார்கள். எனவேதான் பாரதி நினைக்கிறான் வறுமையை ஒழிக்க வேண்டும். அவன் சொல்றான் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி, அந்த வறுமை பற்றி எழுதுகிறானே, அதனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசுவதற்கு காரணம் திருமகளை சரண் புகுதல் என்பதற்கு. மறுபடியும் இதை பற்றியே பேசுகிறேன். முதல்ல அந்த பாட்டை பார்த்துடலாம். திருமகளை சரண் புகுதல் என்ற பாடல். திருமகளை சரண் புகுதல், திருமகளை வேண்டுதல், திருமகளை போற்றுதல் என்றெல்லாம் சொல்லாமல் திருமகளை சரண் புகுதல் என்று பேசுகிறான். அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டர். யூ மஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு திருமகள். இது எப்படி நீங்க இன்ட்ரோட் பண்ணுவீங்க? இது வந்து திருமகள் என்பவள் உங்களுக்கு செல்வம் கொடுக்கிறாள். செல்வம்னா மேல இருந்து ஒவ்வொரு வீட்டு மாடியில போய் கூரைய தந்து மேல வந்து கொட்டாது. உனக்கு உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறாள். அந்த உழைப்பிலே தயக்கமின்றி ஒழுக்கத்தோடு நீ உழைத்தால் அவள் உன்னை உயர்த்துவாள். அதிலே உனக்கு செல்வம் கிடைக்கும். அப்போ இந்த திருமகளை சரண் புகுதல் என்று சொன்னால் திருமகளை உனக்கு குடிக்கக்கூடிய வாய்ப்பான சோம்பலற்ற உழைப்பிலே நீ உன்னை சரண் புக வேண்டும். அதிலே உன்னை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். டோட்டல் சரண்டர். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னதுக்கு பின்னணியே இதுதான். பட்டுக்கோட்டையார் வந்து ஒரு நாத்திகவாதி. அவர் வந்து கடவுளை நம்பினார் என்று சொல்ல முடியாது. இருக்கலாம், ஏதாவது ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று பேசினாரே, இதே பொருள்தான். ஆகவே எந்த நிலையிலே கடவுள் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கிறதே, அந்த ஒழுக்கம் சார்ந்த உழைப்பு இருக்கிறதே, அதை பாரதி திருமகள் பெயரை சொல்லி செல்கிறான். திருமகளை வேண்டுகிறான். இப்போ இன்னொன்னு பார்க்கணும். நீங்க வந்து அம்மா எனக்கு வந்து பொருள் கொடு, எனக்கு ₹1,00,000 வேணும், எனக்கு கொடு என்று சொல்வது வேறு. பசங்க வேண்டிக்கிறான், கடவுளை வேண்டி, அம்மா நான் எக்ஸாம் எழுதுறேன், நம்ம 100க்கு 100 மார்க் வேணும் அப்படின்னு. அவன் எப்படி வேண்டிக்கணும்? எனக்கு நல்லா படிப்பு, எனக்கு நல்லா புரிய முடியாது பொண்ணு, நல்ல நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு துணை புரி. 100க்கு 100 மார்க் வேணும் கேட்கறதுக்கு போல 100க்கு 100 மார்க் வரதுபடி என்ன எழுதவை. அது பாரதி. லட்சுமி மூலமாக எனக்கு செல்வம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த லட்சுமி வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒழுக்கமற்ற செயல்கள் எல்லாம் நான் விட்டுவிட வேண்டும். அப்போ இந்த பாடலை பாடக்கூடியவர் யார் என்றால் இந்த லட்சுமியினுடைய திருமகளினுடைய அடியவர்கள். பாரதியினுடைய அந்த கலைவாணியுடைய அந்த கலைமகளை வாழ்த்துகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, அந்த பாடல்ல சொன்ன அந்த 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 குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த குண நலன்களை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இதை பண்ண முடியும். சரி, மாதவன் சக்தியினை செய்ய மலர் வளர் மணியினை வாழ்த்திடுவோம். போதுமை வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே வேதனை படுமனமும் உயர் வேதமும் வெறுப்புற சோர் மதியும் வாதனை பொறுக்கவில்லை அன்னை மாமகள் அடியினை சரண் புகுவோம். இது ரொம்ப எளிமையான பாடல். அதுவும் இந்த சந்தம் இருக்கிறதே சிந்து வகை தான். அதுவும் சிந்து. அந்த ஒற்றுச்சொல் தனியா வரும். மாதவன் சக்தியினை செய்ய மலர்வகள் மணியினை வாழ்த்திடுவோம். போதுமை வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே வேதனை படுமனமும் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும் வாதனை பொறுக்கவில்லை அன்னை மாமகள் அடியினை சரண் புகும். இங்க ஒற்று தனிச்சொல் எங்கெல்லாம் வருகிறது சொன்னா இது 4 வரி அதை மடிச்சு எழுதியிருக்கிறார்கள். இந்த செய்ய என்பது இருக்கிறது,
செய்ய எந்த உயர் அன்னை. இதை பார்க்கும்பொழுது ஒன்று புரிகிறது. பாரதி இந்த தனிச்சொல் இருக்கிறது, அந்த தனிச்சொல்ல அசை சொல்லாக போடல, அதை விசை சொல்லாக போடுகிறான். விசை என்றால் வேகம், விசை என்றால் உந்து சக்தி. அப்படி விசை கொடுக்கக்கூடிய சொல்லாக பேசுகிறான். மாதவன் சக்தியினை செய்ய என்றால் சிவந்த செம்மை, செம்மை ஒன்று பொருள் இருக்கிறது. இந்த செம்மை என்பதற்கு உள்ள அழகு என்னன்னா, அது எப்படியோ இந்த ஒரு தமிழ்ல அந்த மாதிரி வருது. தமிழ்ல ரெண்டும் ஒரே சொல்லுக்கு பலவிதமான பொருள் வரும். செய்ய என்றால் செம்மை, செம்மை என்றால் நன்றாக செய்த, செம்மொழி என்று சொல்கிறோமே. தமிழ் மொழி செம்மையான மொழி என்று சொன்னால் சிவப்பான மொழி என்று பொருள் அல்ல, அது செவ்வனே செய்யப்பட்ட மொழி. எனவே அந்த சிவப்பும் செவ்வனே செய்தல் இரண்டுக்கும் பொருத்தமாக செய்ய என்று ஒரு வர்த்தனை போடுவான். மாதவன் சக்தியினை. யாரு மாதவன்? மாதவன் என்பவன் விஷ்ணு. அந்த விஷ்ணுனுடைய சக்தியாக, அவனுடைய துணையாக, கான்சார்ட், அவனுடைய தேவியாக, அந்த பரம்பொருளையாக விஷ்ணுவனுடைய தேவியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியினை செய்ய மலர் வளர் மணியினை வாழ்த்திடுவோம். செய்ய மலர் வளர் மணியினை. தாமரை பூவிலே செய்ய மலர் என்று சொன்னால் இன்னொரு பொருள் தாமரை மலர், செம்மையான மலர், தாமரை மலர். அதிலே வளர் மணியினை, மணி என்று சொன்னால் ஒளி என்று பொருள். அங்கே வளர் மணியினை, அது வினைத்தொகையாக கொடுக்கிறான். வளர்ந்த மணி, வளர்கின்ற புகழ், வளர்கின்ற ஒளி. அந்த ஒளி என்றுமே அழியாது, மூவகை காலத்திலும், இல்லையா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடியதான வினைத்தொகை. எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடிய அந்த வினை, அந்த வினைத்தொகையா விளங்கும் செய்ய மலர் வளர் மணியினை. ஏன் அப்படி இருக்கிறது? ஏனென்றால் திருமகள் அமர்வதினாலே அந்த மலர் ஒரு ஒளியை பெறுகிறது. அந்த ஒளியாக இறைவி நிற்கிறாள். அந்த இறைவியுடைய அந்த ஒளி இருக்கிறதே, அதுதான் அவளுடைய வடிவமாகவும் இருக்கிறது. அப்படி அந்த மணியினை வாழ்த்திடுவோம் என்று முதலிலே எப்படி வெள்ளை மலர் மிசை விட்டிருப்பாள் என்று பாடுகிறானோ, வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள் என்று எப்படி பாரதி இன்னொரு இடத்துல பேசுகிறான். வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பான் என்கிறான். அதே போல இங்க மாதவன் சக்தியினை செய்ய மலர் வளர் மணியினை வாழ்த்திடுவோம். இந்த நார்மலா நீங்க நம்ம இந்த படங்கள்லாம் பார்த்தா, பூஜையில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்க்கும்பொழுது லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இந்த எல்லாம் போடும்போது எல்லாரையும் மலர்ல அமர்ந்திருக்க தான் போடுவார்கள். அது பார்த்துருக்கீங்களே, எல்லாரும் மலர்ல தான் இருக்கும். அது மூணும் சேர்ந்து அந்த படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் மலர் இருக்கு. பீடம் கிடையாது, சக்தி பீடம் இருக்கிறது, கலைமகள் பீடம் இருக்கிறது. அப்போ லட்சுமிக்கு அப்கோர்ஸ் இருக்கு. ஸ்ரீவித்யா உபாசனையில பண்றவங்களுக்கு தெரியும், எல்லா தேவியருக்கும் பீடம். ஆனா இதை போடும்போது போடுகிறார்கள். அதுக்கு நான் நினைத்து பார்த்தேன், இது எந்த வியாக்கியானத்தில், இது சுயம் பாவேசு வியாக்கியானம். ஏண்டா மலர் போட்டு பார்த்தேன். நான் நினைச்சேன், வள்ளுவன் பேசுகிறான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை இது உயர்வு, இல்லையா? அந்த அருமையான ஒரு குரல் அது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அந்த மலருடைய உயரம் என்ன? வெள்ளம் எந்த அளவு போகிறதோ அந்த அளவு அது உயரம் இருக்கும். அப்போ இந்த திருமகள், அலைமகள், மலைமகள், கலைமகள், இந்த மூன்று பேரும் இந்த எவ்வளவு உயரத்துல மலரிலே உடந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, அவங்க உள்ளத்தினுடைய அளவு உயர்ந்திருக்கிறார்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அதுபோல இந்த மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தேவியர் எல்லாம் எப்படிப்பட்ட உயர்வுடையவர்கள் என்றால், உன்னுடைய உள்ளத்தினுடைய பக்தியினுடைய சான்றாகிறோம். உன் உள்ளத்துல எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அந்த அளவு. அது ஒண்ணும் இல்லை, சாதாரண சிலை, ஒரு சாதாரண ரவிமலை போட்ட ஓவியம், இல்லைன்னா ஏதோ ஒரு சாதாரண விஷயம். அந்த பக்தி போக போக அந்த வடிவம் உருப்பெறுகிறது. நம்ம நாட்டில் பல விஷயங்களை அவங்க என்ன பண்ணாங்க. என்னோட ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், மந்திரம் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரை பற்றி நான் சில இடங்களிலே பேசியிருக்கிறேன். அவர்கள் குறிப்பார்கள், ஏன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லலைன்னு கேட்டா, நீ ஆரம்பிக்கும் போதே விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தால், குழந்தைக்கு ஒன்று கொடுக்குற, குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடு, இதுல உனக்கு புரோட்டீன் இருக்கு, இதுல ஃபேட்ஸ் இருக்கு, இதுல விட்டமின்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது. முதல்ல சாப்பிடணும். அதுபோல நமது இந்தியன் தாட்ஸ்ல என்ன பண்ணாங்க, எத்தனையோ சடங்குகள். பல பேர் சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, கண்ணை மூடினான்னு. அது புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். பெற்றோருக்கு கீழ் அப்பா அதாவது தந்தை தாய்
சொல் மந்திரமிக்க மந்திரம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாய் சொல்லை தட்டாதே என்றெல்லாம் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இம்ப்ளிசிட் ஒபே, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. ஆனா இந்த வேலையை பண்ணணும்ல. இது வேலை பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னெல்லாம் இருக்கு, நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்று கேட்டுக்கொண்டே கையில வைத்துக் கொண்டிருந்தால் அதை யாராவது பறித்து கொண்டு சென்று விடுவான். ஏன்னா நம்ம நாட்டில் சொல்லலை இதெல்லாம். ஆனால் இந்த பின்னணியிலே நாம் போக போக வயது வர வர பிள்ளைகளுக்கு அதை அவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை என்று சொன்னால் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அது தவறு இல்லை. ஆனா இதை விளக்கி விட்டு தான் ஒவ்வொரு மருந்தையும் சாப்பிடும்போது அதுல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு. இருமலுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம், இருமல் குறையணும் சாப்பிட்றோம். அதுல எல்லாம் என்னெல்லாம் இருக்கு பார்த்து கொண்டே இருந்தால் அது பார்க்கலாம். நோ டவுட் அபவுட் இட். பட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விஷயத்தை பாரதி மறுபடியும் பார்க்கிறான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் விஷயம் என்ன? கடவுள் பக்தி இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா அந்த கடவுள் பக்தியின் மூலமாக நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல செயலையும் நாட்டிலே செல்வத்தையும் பெருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு தெய்வத்தை அடையாளம் காண வேண்டும். இது லக்ஷ்மி திரு, இந்த திரு என்ற திரு ஆகிய தேவியை நீ வணங்கினால் உனக்கு செல்வம் வரும் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் குணநலன் வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அதை பற்றி பேசுகிறான். போதுமை வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே வேதனை படுமனமும். இப்பதான் பாரதியுடைய சுயரூபம் கொஞ்சம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவன் தன்னை பத்தி எழுதல, எனக்கு காசு கொடுன்னு எழுதல, இந்த நாட்டை பத்தி எழுதுறான்னு இங்கதான் தெரியுது. என்ன எழுதுறான் பாருங்க. போதுமை வறுமையெல்லாம், இந்த வறுமையெல்லாம் போதும் என்று சொல்லும் போது பாரதி தன்னுடைய வீட்டை பற்றி சொல்லல, இந்த நாட்டை பற்றி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்க நாம தெரிஞ்சுக்கணும். போதுமை வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே. புகைதனிலேன்னா என்னன்னா புகையிறது, உள்ள குமுறல். புகைங்கிறது இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு குமுறல், உள்ள குமுறல் என்று போட்டுக்கொள்ளுங்கள். புகையிறதுங்கிறான்ல, நெஞ்சு புகையிறது. சில பேருக்கு, பல பேருக்கு அடுத்தவன் நன்னா இருந்தா புகையும். ஐயோ அவன் வீட்டில் பாரு 2 கார் நிற்கிறதுறான், இவன் வீட்டில் ஒரு கார் இருக்கும். இவன் அடுத்த வாரம் கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. இருந்தாலும் சொல்றாங்க புகையிறது, நெஞ்ச குமுறல், பொறாமை என்ற அழுக்காறு சொல்கிறோமே, அது மாதிரி இல்லை போதுமை புகைச்சல் எல்லாம். அந்த புகைச்சல் எப்படி வரும்? அவங்ககிட்ட நிறைய இருக்கு, எங்கிட்ட கம்மியா இருக்கு, அப்படித்தானே சார் புகைச்சல் வரும்? எல்லார்கிட்டையும் எல்லாம் இருந்தா, எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இந்த புகைச்சல், மன உளைச்சல் எல்லாம் இருக்காது. அப்ப the moment he talks about போதுமை வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலை சொல்லும் போது he is talking about the society, not the individual. வேதனை படு மனமும். இப்ப இந்த சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு இந்த வேதனைப்படுகின்ற மனம் இருக்கிறது. இந்த சொசைட்டி இவ்வளவு தூரம் ஆயிருக்குன்னா இந்த வேதனை கொடுக்கிறது. உயர் வேதமும் வெறுப்புற சோர் மதியும். எல்லாவற்றையும் உயர்வாக சொல்லக்கூடிய இந்த வேதம் இருக்கிறது, அதில் கூட வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு இந்த மதி என்ற அறிவை சோர்வடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் வறுமை. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், இன்மையின் இன்னாதது யாதெனில் இன்மையில் இன்மைதான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லவே முடியாது. இன்னொரு குறள் சொல்றான், இந்த துயரத்துக்குள்ள உலகத்தினுடைய எல்லா துயரமும் அடக்கும். ஒரே ஒரு துயர், நிறைய துயர், ஒரு 30,000 துயர் இருக்கு. அதெல்லாம் எந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது? அதெல்லாம் கேட்டு ஒரு பெரிய பாக்ஸ் வறுமை. அதுல எல்லா விதமான துயரம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் மொத்தம் டாப் அதுதான் வறுமை. வள்ளுவன் எழுதுகிறான், வறுமையா இருக்கக்கூடியவன் சொன்ன வார்த்தை கூட செல்லாது, உண்மையை சொன்னா கூட கேட்க மாட்டாங்கிறான். அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப அருமையான, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பாட்டு தெரியும் உங்களுக்கு எல்லாம். இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும். அருமையா என்ன சார், என்ன மாதிரி பாட்டு அது? கவி காமூர் ஷெரீப் அவர்கள். எனக்கு கேட்டானா ஒண்ணுமே சொல்ல முடியாது. தனபாலன் அவர்களுக்கு தாங்க முடியல, குரலை சொல்கிறாள், அவரை சொல்ல யார் சொல்ல போறாங்க? அதனால குரல்ல இருக்கு அத்தனை. நீங்க பாருங்க, நல்குறவை படித்து பாருங்கள். அப்ப பாரதியை ஏன் எழுதுகிறான் என்று உங்களுக்கு தெரியும். போதுமை வறுமையெல்லாம் இந்த வேதனை படு மனமும் உயர் வேதமும் வெறுப்புற சோர் மதியும். மதி சோர்கிறது. பாரதி தன்னுடைய இதுல எழுதுறான், வாதனை பொறுக்கவில்லை. இந்த வேதனை, வாதனைனா வேதனை, வலி,
வாதனை பொறுக்கவில்லை அன்னை மாமகள் அடியினை மாமகள்னா இங்க வந்து லட்சுமி தேவி திருமகள் அடியினை சரண் புகுங்கிறான். இதுல ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் வாதனை. சிறுமையின் புகைதனிலே வேதனை படுமனமும் வேதனை படுமனமும் வலியோடு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிற வாதனை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா அவனுடைய கட்டுரையில போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், நீங்க இதுல பார்த்தா போய் உங்களுக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு கிரேட் பெங்கால் ஃபெமைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்விப்பட்டீங்களா? வங்காள பஞ்சம் 1770 இங்க இருக்கிற முகலாய ஆட்சி இருக்கிறவங்களாம் உள்ள கொடுத்துட்டு பிரிட்டிஷ்காரங்கிட்ட கம்பெனி ஆர்டர் ராபர்ட் கிளைவ்ல கொடுத்துட்டான். அவன் வந்துட்டு என்ன செய்தான், இந்த நாட்டிலே வறுமை பண்ண, அதாவது வேற எந்த விதமான வியாதி கொடுமை நோயெல்லாம் இல்ல, வித்தவுட் எனி டிசீஸ் ஆர் எனிதிங், வறுமையினாலே பட்டினி சாவு. பாரதிக்கு பொறுக்க முடியல. அதை பத்தி பல இடங்கள்ல எழுதுகிறான். நீங்க போய் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா 1770 த கிரேட் பெங்கால் ஃபெமன் பார்த்தா எவ்வளவு பேர் செத்தான் பார்த்தா 1 கோடி பேர் செத்து இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அது நம்ம ஊர்ல என்ன சொல்லலாம், இந்த பஞ்சம்னா அவன் மழை பெய்யல, அதெல்லாம் செகண்டரி. மழை பெய்யலன்னா அடுத்த வருஷம் மழை பெஞ்சிருக்கும், இருக்கிறதே தான். இப்போ இவ்வளவு சாக மாட்டாங்க. they arrested the level of agriculture and whatever little land was taken by these people and the proceeds are taken by them. அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கி அவனை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். அந்த ஃபெமின் வருது, தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு, அந்த வறுமை மிஞ்சக்கூடிய இடம் இருக்கிறதே இன்றும் அதுதான் உலகத்துல வந்து இந்த கிரேட் பெங்கால் ஃபெமின் சொன்னாங்களே அது. அதை நோக்கி பாரதி நினைத்து பார்க்கிறான். அவன் எழுதுகிறான், அவனுடைய கட்டுரையிலே எழுதுகிறான். அது நிச்சயமா நான் படிச்சு காட்டணும். கவிதையை போல இதுவும் கனமானது, இதுல ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அவன் எழுதுறான், உலகத்தை பற்றி எண்ணி பார்க்கிறான். இப்படி எழுதக்கூடியவன் லட்சுமி பற்றி எழுதுறான். நான் ஏன் இதை படிச்சு காட்டுறேன்னா, நீங்க வந்து இந்த படிக்கும்போது இது ஒரு சாதாரண லட்சுமி துதியாக நினைக்க கூடாது. ஏழைகளே இல்லாமல் செய்வது உச்சிதம். முடியுமா? ஒரு வயிற்று ஜீவனத்துக்கு வழி இல்லாமல் யாருமே இருக்கலாகாது. அறிவுடையவர்கள் இப்போது பெரும்பாலும் அந்த அறிவை ஏழைகளை நசுக்குவதிலும் கொள்ளையிடுவதிலும் உபயோகப்படுத்துகிறார்கள். இதுதான். இதோட இந்த ஐடியா வந்து யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்ப தெரியுது. அதாவது ஒரு வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் தான் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். அதுக்கப்புறம் தான் வருது வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். அவனுக்கு வந்து பாரதியுடைய எண்ணம் வந்து சாப்பாடுனாலும் அவனுக்கு கூட இந்த பின்னணியில எழுதுகிறான் பாரதி. ஏழைகளை கவனியாமல் இருப்பது பெரிய ஆபத்தாக முடியும். கிறிஸ்தவ வேதத்தில் பழைய ஏற்பாட்டில், தட் இஸ் ஓல்டு டெஸ்டமெண்ட், ஆதியாகமத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் மனிதனாகிய ஆதாம் என்பவனுக்கும் அவனுடைய பத்தினியாகிய ஏவாளுக்கும் 2 புத்திரர்கள் பிறந்ததாக பேசப்படுகிறது. இந்த கேன் அண்ட் ஏபிள்னு பெரிய கதையே வந்திருக்கு. அதை பத்தி நிறைய அருமையான ஸ்டோரிஸ் we have read. கேன் அண்ட் ஏபிள், CAN, கேன் அண்ட் ஏபிள், 2 பேர் சகோதரர்கள், கேன் அண்ட் ஏபிள். மூத்த குமாரன் பேர் கேன், காயின். பாரதி காயின்னு எழுதுறான். கேன்னு சொல்ற கெயின், CAIN, நாட் CANE. ஸோ கேன் இல்லது கெயின், அதனால கெயின் எழுதுறான். இளைவன் பேர் ஆபல். கெயின் ஆபலிடம் விரோதமாய் போய் ஆபலை கொன்று அதான் கதை, கொன்று விடுகிறான். அப்போது கடவுள் கெயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டால், அதற்கு காயின் சொல்கிறான், எனக்கு தெரியாது, சகோதரனுக்கு நான் காவலாளியா? am I responsible? am I a protector of my brother? அவன் எங்கே போயிட்டான், எனக்கு தெரியாதுங்கிறான். அந்த கதையை சொல்லி பாரதி எழுதுகிறான். அதுபோல உலகத்துக்கு செல்வர் சகல ஜனங்களுக்கும் பொதுவாகிய பூமியை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டு பெரும் பகுதியார் சோரின்றி மாளும்படி விடுகிறார்கள். ஏழைகளை காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்டால், அவருடைய கர்மத்தினால் அவர்கள் ஏழையாயிருக்கிறார்கள், அதற்கு நாங்களா பொறுப்பு? am I responsible? எப்படி வந்து அந்த பைபிள் ஸ்டோரியில, கேன் அண்ட் ஏபிள் ஸ்டோரியில வருது இல்லையா, அதுல வந்து இந்த பிரதர் சொல்லலாம், நான் ஐ எம் நாட் இஸ் ப்ரொடெக்டர், வை ஷுட் ஐ பி ரெஸ்பான்சிபிள்?
அதுபோல இங்க இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாம் ஏன் மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். உலகம் மாறுகிறது, ஏழைகளுக்கு நியாயம் வேண்டும் அது சொல்றான். அப்போ பாரதி செல்வத்தை பற்றி எழுதுகிறான். செல்வம் என்ற தலைப்பிலே கட்டுரை எழுதுகிறான். சாதாரணம் அல்ல. அதாவது இது இருக்கிற வயசுக்குள்ள இத்தனை எழுதுறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியமா போயிட்டே இருக்கு போக போக. பணம் இல்லாதவன் பிணம் என்று பழமொழி சொல்கிறது. இதன் கருத்தைத்தான் திருவள்ளுவர் வேறொரு வகையிலே பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களை காட்டிலும் வறுமை துன்பம் கொடியது. அதுவும் வறுமை, இளமையில் வறுமை என்று ஔவை பேசுவாள். கொடிது கொடிது வறுமை கொடிது. அதை எல்லாத்தையும் கொடிது என்னன்னா வறுமை, இளமையில் வறுமை. எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல ஆரம்பத்திலே அழிஞ்சு போயிடுறது. ஒரு செடி சின்னதா இருக்கும்போது அதுக்கு எந்த விதமான ஊட்ட உணவும் நீரும் ஒளியும் கிடைக்கவில்லை என்றால் இறந்துதான் போகும். எல்லா சிறுமைகளை காட்டிலும் ஏழ்மையே அதிக சிறுமையாவது. இன்மையின் இன்னாததில் என்றும் இல்லானை இல்லாளும் வேண்டாள் என்றும் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாதவன் வாயிற் சொல் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் சொன்னது பாரதியுடைய கட்டுரையிலே வருகிறது. சொல்றாரு அறம் சாரா, அவன் சொல்லுவான் அதுல அந்த பாட்டுல அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல எண்ணப்படும், பிறன் போல நோக்கப்படும். ஒரு அறம் சாரா நல்குறவுங்கிறான் வள்ளுவன். அப்படி என்ன அர்த்தம்? அறம் சாரா நல்குறவுனா நியாயமான வழியில நீ சம்பாதிக்கணும். அறம் சாரா, அறம் இல்லாத ஏதோ எவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு வறுமை வருகுதுன்னா சரி, நீ சோம்பலா இருந்து ஒன்றும் உழைக்காத இருந்து காத்தால எழுந்த உடனே டாஸ்மாக் போய் வீட்டில் படுத்துண்டு வேற எந்த வேலையும் செல்லாத உனக்கு வறுமை வருமானால் உன்னை ஈன்றெடுத்த தாயும் யாரோ போல் தான், அந்நியன் போல் தான் பார்ப்பாள். அவளிடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்காது. அதை பாரதி எழுதுகிறான் இங்க. இல்லாலை இல்லாளும் வேண்டாள் மற்றீண்டெடுத்த தாய் வேண்டாள் செல்லாதவன் வாயிற் சொல் என்று முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். இங்கனமே ஏழ்மையின் நிகரற்ற இகழ்ச்சியையும் துன்பத்தையும் விளக்குவனவாய் பண்டை தமிழ் நூல்களிலும் காவியங்கள் முதலியவற்றிலும் காணப்படும் வசனங்களையும் உதாரணங்களையும் எடுத்துக்காட்ட முயன்றால் அத்தொகுதி 1000 சுவடிகளுக்கு மேலாய்விடும். லாங்குவேஜ் பாருங்க, 1000 சுவடிகளுக்கு மேலாய்விடும். எல்லா தேசங்களிலும் எல்லா பாஷைகளிலும் அறிஞர் எல்லாம் ஒருங்கே வறுமைதான் எல்லா நரகங்களை காட்டிலும் மிக கொடியது என்பதை அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்துக்கு நாம் மேற்கோள் ஆதாரங்களை அதிகமாக காட்ட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறான். சொல்லிட்டு அவன் முக்கியமான ஒரு பாடல், நான் ஏற்கனவே ஒரு முறை மென்ஷன் பண்ணிருக்கேன் நினைக்கிறது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாடல் வறுமையினால என்னெல்லாம் போகும்னு சொல்றான். அதுல மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம். நமக்கு எல்லாரும் இல்லையா, பசி வந்திட பத்தும் பறந்து போங்கிறான். அந்த 10 என்னது என்று எழுதியிருக்கிறார்கள். இதில் நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன், பல நேரம் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதுல மானம்ங்கிறது தெரியும். மானம், குலம், கல்வி, வன்மைனா வல்லன்மை. யாராவது கேட்கறான் பொருள் ஒன்றும் இல்லைன்னா, பொருள் இருந்தானே கொடுக்க முடியும். செய்க பொருளை என்று வள்ளுவன் சொன்ன காரணம் பிறர் கொடுப்பதற்கு என்று சொன்னேன். அப்படி வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, இந்த மாதிரி மற்றவரை பற்றி எண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள், தாளாண்மை, செயல்திறன், இது எல்லாமே தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணை காமுறுதல் என்பது எல்லா நேரத்திலையும் நிகழக்கூடிய ஒரு சாதாரண பயாலஜிக்கல் அர்ஜ், அதுவும் இல்லாத போயிடுங்கிறான். அப்போ பசி வந்திட 10, இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு இதுல ஒரு ஏர் கிராஷ் நடந்தது. அந்த ஏர் கிராஷ் நடந்தது பிறகு மலையில ஆல்ப்ஸ்ல ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று, அந்த டீம் ஏர்கிராஃப்ட்ல போய் விழுந்து எல்லாம் பனிக்குள்ள புதஞ்சிட்டாங்க. அப்படியே ஒரு 30 பேரோ 20-30 பேர், அந்த ஃபுட்பால் டீமே ஒரு 16 பேர் 12 பேர் போறாங்க ஒரு இடத்துல விளையாடுறதுக்காக. எல்லாமே உள்ள போயிட்டான். 6 மாசம் கழிச்சு தோன்றியது அதுல ஒரு 2-3 பேர் தான் உயிரோடு இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் கூட இருந்த மனிதர்களுடைய இறந்து போன மனிதனுடைய மனித உடலை சாப்பிட்டு அவர்கள் இருந்திருக்காங்க. பத்தி பேசே வந்தது. எப்படி இன்னொரு மனித உடலை சாப்பிடலாம் அவங்க
என்று சொல்லி அதுக்கு கேஸ்லாம் போட்டாங்க. அது வந்து அந்த கேஸை வந்து வாதாடினார்கள். பெரியது பல ரெஃபரன்ஸ் இருக்கு அதில், நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அப்போ அது தீர்ப்பு என்ன செய்தார்கள்? தான் வாழ்வதற்கு வேண்டி இது போன்ற மனித உடலில் இருக்கக்கூடிய மாமிசத்தை சாப்பிட்டால் தவறில்லை என்று இந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் என்று அதில் பார்க்கிறோம். ஆகவே பசிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பசியை பற்றி எழுதுகிறான் பாரதி. அதை இங்க பார்க்கிறோம். என்ன சொல்றான் அடுத்த பாடல பார்க்கலாம். கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவன் இணக்கமும் கிணற்றினுள்ளே. ஓ, அதை பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும். அதுல முதல்ல கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவன் இணக்கமும் கிணற்றினுள்ளே மூழ்கிய விளக்கினைப் போல் செய்யும் முயற்சியெல்லாம் கெட்ட முடிவதுவும் ஏழ்கடல் ஓடியுமோர் பயன் எய்திட வழியின்றி இருப்பதும். ஏழ்கடல் ஓடியும் ஓர் பயன் எய்திட வழியின்றி இருப்பதுவும் வீழ்க இக்கொடு நோய்தான் வைய மீதினில் வறுமையோர் கொடுமை என்றோ. இந்த பாடல் வந்து முதல்ல இருக்கக்கூடிய பாடல்ல வந்து உலகிலே இருக்கக்கூடிய வறுமைக்காக இவன் வேதனைப்படுகிறான், வாதனைப்படுகிறான். வேதம் போன்ற மிகப்பெரிய நூல்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்கக்கூடிய மனது இல்லை. அப்ப என்ன பொருள் என்றால் அந்த வேதமும் வெறுப்புற சோர் மதியும் வாதனை பொறுக்கவில்லை என்கிறானே. ரொம்ப நுட்பமான அங்க ஒரு பொருள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பசியிலே இருக்கிறவன் தான் ஓய்வு பெறுவதற்கான ஒரு வழியை தேட மாட்டான், வேற வழியை தேட மாட்டான். இப்போ ஒரு 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 சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் அந்த சிறைச்சாலையில் தப்பி செல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் பசி இருந்துன்னா அதை பத்தி எப்ப திங்க் பண்ணுவான்? மைண்ட் ஒர்க் பண்ணாது, மூளை வேலை செய்யாது. அப்ப அந்த பசி கொடுமை என்ன என்று சொன்னால் அவனை அந்த பசி நிலையிலிருந்து மீள்வதற்கும் அவனுக்கு உதவி செய்யாது. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அதுல வாதனை பொறுக்கவில்லை, என்ன பண்ண முடியும்? அதை பத்தி வேற எதாவது யோசிக்க முடியுமா? இல்லை. இப்போ ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, திருமகளுடைய அடியினை பெற்றுக்கொள்வோம். வேற எதையும் திங்க் பண்றதுக்கு மூளை ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அப்ப இங்க என்ன சொன்னா, கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவன் இணக்கமும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு கீழே இருக்கிறான் பல பேர் ஒழுக்கத்திலே நிறைமாந்தராக இல்லாத பல பேர் எனக்கு குறை சொல்லுவான். பத்தியா, நீ என்னமோ நியாயம் இதெல்லாம் பேசிட்டு இருந்திய, ஒன்றும் இல்லாத சுத்திட்டு இருக்கே. இன்னைக்கு ஜீவானந்தன் அவருடைய பிறந்த நாள். கம்யூனிஸ்ட் கொள்கையிலே ஈடுபாடு கொண்ட ஜீவானந்தம் அவர்கள் அவர் வாழ்க்கையிலே எப்படி வறுமையை தழுவி நின்றார் என்று அவருடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். அடுத்த வேளை வந்து கட்டிக்கிறது வேஷ்டி கிடையாது, அப்படிப்பட்ட வறுமையில இருந்தார்கள். அப்ப என்ன ஆகும்? அவர் சொன்னது முக்கியமான விஷயம். எவ்வளவு இருந்தாலும் அந்த 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 கேடு நேரக்கூடிய நேரத்திலே என்ன ஆகுனா, கீழ்களின் அவமதிப்போம். உன்னை விட ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை அவமதிப்பார்கள். நாட் ஓன்லி திஸ், அதான் அந்த பாட்டுல எல்லாமே வருது. இந்த வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், உலகம் ஏசும். பிழைக்க தெரியாதவன், உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, யாரும் சேர்த்துக்க மாட்டான். உறவு உரியவர்கள் எல்லாமே உலகி விடுவார்கள். அப்ப கீழ்களின் அவமதிப்பும் எவ்வளவு மோசமான விஷயம் அது. சாதாரண அமைப்பு இல்ல, கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவன் இணக்கமும். சரி, என்னடா வேற ஒன்றும் வேலையே இல்லை, டாஸ்மாக்ல வேலை கொடுக்குறோம், போய் சேர வேண்டியதுதான். கெட்டவன்லாம் கூட வந்து சேவான். அப்பதான் எப்படி வந்து இப்போ போட்டு இந்த இருமல், இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் பற்றி சொல்லும்போது பயாலஜியில் சொல்லுவோம், இதெல்லாம் வைரல் சார், இதெல்லாம் வந்து வைரல் அட்டாக் தானே. இதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியா ஏன் கொடுக்குறாங்க? ஆன்டி பாக்டீரியல் கொடுத்தா போயிடுமா என்றால் போகாது. ஏன் அப்படின்னா, இது வைரஸ் அடக்கணும். இந்த வைரஸ் என்ன பண்ணும்? இட் வீக்கன்ஸ் த பாடி வேர் பாக்டீரியா கேன் கம் அண்ட் லாட்ஜ். ஸோ அந்த வீக்கனிங் இல்லாத இருக்கிறதுக்கு அப்போ வரக்கூடிய பாக்டீரியா தடுக்கணும். இப்படி பயாலஜியில் we have a platform, medical field, they say about it. Medical advices, doctors say this. There is no direct what you call as a medicine for this virus. But the secondary effect of the virus, which is weakening the body, on which bacteria can come and grow. அப்ப நீங்க மோசமான வறுமையில இருக்கும்போது நல்லவர்கள் கூட வரமாட்டான், விட்டுட்டு போயிடுவான். ஆனா கெட்டவர்கள் கூட வருவாங்க. நம்ம பார்க்கிறோம், படத்துல பார்க்கிறோம், கதையில பார்க்கிறோம்.
a young lad from a village or something like this who is very poor. அவன் கையில ஒன்றும் பணம் இல்லை, வறுமையில் இருக்கான். People take him all terrorist. You see, there have been a report on this Kashmir terrorism and other places. Most of them are youngsters. பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, அப்பதான் கல்லூரிக்கு சேர்ந்த பசங்க, இந்த வயசு 18, 17, 18, 19 இந்த வயசுல இருக்கிறவங்கலாம் they are brainwashed. ஏன் அப்படின்னா அவன் வறுமையை சந்தித்து கொண்டான். கையில பணம் இருக்கிறது, என்ன பணம் இல்லை என்ற வறுமை, இன்னும் கொஞ்சம் ஆசை, பேராசை. இவெல்லாம் எப்படி வரான்? எந்த கொள்கையில வருகிறார்கள்? கண்ணுக்கு எதிர்க்கே ஒரு உயிரை மாய்ப்பதற்கு, அதுவும் கூட இத்தனை நாளா இருந்தவன், அடுத்த தெருவிலேயே இருக்கிறான் ஒருத்தன், 30 வருஷம் பழக்கம், அவனை வெட்டுவதை இவன் செய்கிறான். இந்த டெரரிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல வரக்கூடிய காரணங்களை எல்லாம் நாம் இன்று எண்ணி பார்க்கிறோம். அன்றும் இருந்தார்கள். அப்போ கையில காசு இல்லைன்னா கீழ்களின் அவமதிப்பு மட்டுமல்ல, தொழில் கெட்டவன் இணக்கம். ரொம்ப முக்கியமான வார்த்தை, கெட்டவன் இணக்கம். இட் இஸ் லைக் நோய் எப்படி வலிவு குன்றிய உடலை நோய் கிருமிகள் பற்றுகிறதோ, அதை போலே வறுமையினாலே வாடி நிற்கக்கூடிய ஒருவனை கீழ்மக்கள், சமுதாயத்துக்கு வேண்டாத ஒழுக்கமற்றவர்கள், இவர்களெல்லாம் இணங்குவார்கள், கூட ஒரு சேப்ப நிற்பாங்க. அது இன்னொரு முக்கியமான ஒரு இழப்பு. அதுக்குதான் எதிராக பாரதி, கிணற்றினுள்ளே மூழ்கிய விளக்கினை போல் செய்யும் முயற்சியெல்லாம் கெட்டு முடிவதும். நல்ல விளக்கு, நல்ல அருமையா எண்ணெய் விட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் சென்றுங்க, உள்ளுக்குள்ள எடுத்துன்னு போன என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள. நீர்முனைவுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வள்ளுவருக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் அது. அவர் எங்க கொண்டு வைக்கிறாரு இதுன்னா, கல்லுண்ணாமையில வருது. அது நல்ல ஒருத்த போட்டிருக்கான், சுத்தமா ஏத்தின்னு இருக்கான். அதை நம்ம ஊர்ல சொல்றோம், மெட்ராஸ் பாட்டில் சுதி ஏத்தின்னு இருக்கான். மேலே போயிட்டான். அவன்கிட்ட போய் அட்வைஸ் பண்றது எப்படி இருக்குன்னா, அவன்கிட்ட போய் எப்பா குடிக்கலாம் தப்புடா, அதெல்லாம் சொல்லுங்க எல்லாம் உலக என்ன சொல்ற அப்படிமா, அவன் காதலே விழாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறான் வள்ளுவன். கிணத்துக்குள்ள தொலைஞ்சு போன ஒரு விஷயத்த விளக்க வச்சுன்னு தேடுற மாதிரி அப்படின்னா, இதை விளக்க வச்சு, இட் இஸ் நாட் டார்ச் லைட், ஹி இஸ் டாக்கிங் அபவுட் அந்த காலத்து விளக்கு. இப்போ பேட்டரி லைட். ஒய் த பீப்புள், எஸ்பெஷலி ஓஷனோகிராஃபியில் கீழே உள்ளுக்குள்ளே போய் தேடுறவங்கள நெத்தியில் லைட்டை போட்டு உள்ளுக்குள்ளே போய் தேடுறான். ஸோ நம்ம ஊமை ஜாக்கிரதையாக பார்க்கணும். தண்ணிக்குள்ளே போனால் விளக்குன்னா சாதாரண விளக்கு, இந்த மாதிரி பேட்டரி டார்ச் லைட்டு இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்து கை விளக்கு, அகல் விளக்கு, அது காற்றுலேயே அணைஞ்சு போயிடும். அதை கொண்டு போய் கிணத்துல வச்சு உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு போய் பாருங்க. வாட் அ பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் புரிய மாதிரி ஓமை. அது நான் ரொம்ப ரசிக்கிறது என்னன்னா, வள்ளுவர் சில இடங்கள்ல எல்லாருக்கும் பளிச்சுன புரிகிற மாதிரி ஒரு ஓமை சொல்லுவார். தேவர்களும் கயவர்களும் ஒரே மாதிரி அப்படிம்பார். 2 பேரும் ஒரே மாதிரி தான்டா. இந்த யூஸ்லெஸ் ஃபெலோ இருக்கான கீழ் மக்கள். ஏன்னா 2 பேரும் இஷ்டத்துக்கும் காரியம் பண்ணுவோம், யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா நமக்கு புரிஞ்சு போயிடும் தேவர்கள் எவ்வளவு பெருசா இருக்காங்கன்னு. அதுபோல அதில் சொல்லுவார், உள்ள எடுத்துன்னு போறது, மூழ்கிய விளக்கினை போல் செய்யும் முயற்சியெல்லாம் கெட்டு முடிவதும். இந்த முயற்சி எடுக்கிறான். அப்ப இவன் முயற்சி செய்யும் போது இந்த முயற்சி தடைபடுவதற்கு வறுமை காரணமாக இருக்கிறது. அறிவை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை அது தடுக்கிறது. ஏனென்றால் வேதம் போன்ற உண்மையான அறிவை சொல்லக்கூடிய மாபெரும் இலக்கியங்களை எண்ணி பார்த்து அதிலிருந்து அறிவு பெற முடியாத அளவு மதியில் சோர்வு இல்லாமல் கேட்கிறான் இல்லையா? மதியில் சோர்வே இல்ல. மதியில் சோர்வு இருக்கக்கூடாது, அலைச்சல் இருக்கக்கூடாது. ஆகையினால பாரதி ரொம்ப பொறுப்போட அதை பத்தி ஏழ்கடலோடியும் ஓர் பயன் எய்திட வழியின்றி இருப்பதும். 7 கடல், அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ள 7 கடலுக்கு உள்ள போய் தேடினாலும் பயன் எய்திட வழியின்றி இருப்பதும். சம்திங் லைக் ஓட்ட பக்கெட்டுங்கிறான் நம்ம ஊர்ல சொல்றாங்களே, பக்கெட் ஓட்டையா இருந்ததுன்னா அதுல எவ்வளவு தூரம் போய் தண்ணி சேர்ந்து பார்த்தா என்ன பிரயோஜனம்? அது மட்டும் போயிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு பிளக் த ஹோல், யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் தென் யூ ஹேவ் டு ரெக்டிஃபை தட். அப்பதான் இது வரும். இது இல்லாதக்கு இங்கேயே உட்காந்து இருந்தேன்னா, அப்ப வறுமை எவ்வளவு மூலாதாரமான விஷயம். அதை தீர்க்கக்கூடியவள் திருமகள். எனவே உன்னை சரண் புகுகிறேன். அது இருப்பதனால்தானே இந்த நாடு இப்படி இருக்கிறது. அது இருப்பதனால்தான் மக்கள் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய அழிவுக்கு அடிப்படையான விஷயம் அதுதான். இந்த இந்த எந்த வருஷம் ஞாபகம், தாரே ஜமீன் பார் என்று ஒரு படம் போன வாட்டி கூட நான் சொன்னேன் இதை பத்தி. ஒரு குழந்தைகளை, பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பல பேர் என்ன நினைக்கிறான், ஒருத்தனை பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற கெடுதியான விஷயத்தை பத்தி தெரிஞ்சு பாரு. ஒய் ஹி இஸ் லைக் தட்.
அந்த ரூட் காசுக்கு போனோம் இல்லையா? அப்ப தெரிஞ்சாதான் தடுக்க முடியும். அந்த குழந்தைக்கு வந்து அது புரியாது, வந்து அதுக்கு மாறி தெரிகிறது, இது கைண்ட் ஆஃப் டிசீஸ் விச் அட்டாக்ஸ். அப்போ இந்த இந்த உள்ளுக்குள்ள போய் பார்த்து இதனுடைய தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருந்தால்தான் சமுதாயம் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா பண்ண முடியாது அது. எனவே பாரதி பீயிங் எ சோசியல் சயின்டிஸ்ட், என்ன கேட்டா இஸ் அ போயட் அட் த சேம் டைம் இஸ் அ சோசியல் சயின்டிஸ்ட். ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய விஞ்ஞானி. அவன் அறிவுபூர்வமா யோசிக்கிறான். இத்தனை பிரச்சனைக்கு என்னடா காரணம் பார்க்கறான். வறுமை, பொருள் ஈட்டாமை, பொருளை சரிவர பங்கிடாமை. அது இன்னொரு இது அது அவருடைய கட்டுரையில பாரதி இன்னும் தெளிவாக எழுதக்கூடிய இடம் சொல்றான். ஒரு அதாவது சொல்றான், இந்த விஷயத்தில் யார் இந்த மாதிரி இந்த செல்வத்தை பங்கிடாமல் செய்கிறார்களே. அப்போ அடுத்த பாட்டில் அதான் சொல்றான், எய்தி இழை கொடு நோய்தான் வைய மீதினில் வறுமையோர் கொடுமை என்றோங்கிறான். அது எழுதுறான். அதுல இந்த விஷயத்தில் மனித ஜாதியாரின் நிலைமை மற்ற மிருகங்கள் பட்சிகள் நிலைமையை காட்டிலும் அதிக பரிதாபம். அதுக்கு உதாரணமாக, திருஷ்டாந்தமாக, உதாரணமாக அர்த்தம். பன்றி ஜாதி அல்லது நாய் ஜாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பன்றி அல்லது நாய்கள். பலகீனமான நாய் ஒன்று ஏதேனும் ஆகாரம் தின்று கொண்டிருக்கும் போது அகஸ்மாத்தாக அங்கே பலசாலி நாய் ஒன்று வருமாயின் அந்த சமயத்தில் மாத்திரம், அந்த நேரத்தில் மாத்திரம் பலமில்லாத நாய் அவ்வுணவை பலசாலி நாய்க்கு கொடுத்துவிட்டு தான் ஓடி போய்விடும். ஆனால் இது சில சமயங்களில் மாத்திரம்தான் நகழும் இதுல, மிருகங்கள்ல. ஆனால் மனித ஜாதியில் இருப்பது போல் இது எப்போதும் நடப்பதில்லை. அப்படின்னா அர்த்தம், மனித ஜாதியில எப்போதும் இருக்கிறது. மேலும் 4 பன்றிகள் அல்லது 4 நாய்கள் கூடி யாதேனும் ஒரு ஊரில் அல்லது ஒரு காட்டில் கிடைக்கக்கூடிய ஆகாரம் முழுதும் தங்களுக்கே தஸ்தாவேஜுப்படி சொந்தம் என்றும் தாங்களாக இஷ்டப்பட்டு தாங்கள் திட்டம் செய்து கொடுக்கும் அளவுப்படிதான் மற்ற எல்லா பன்றிகளும் நாய்களும் உண்ணக்கூடும் என்றும் விதி போடுகிற வழக்கம் இல்லை. there is no rule within bracket மனிதருக்கு இருப்பது போல், மனிதருக்குள் இருப்பது போல். சிறு தொகையான மனிதருக்கு அடுத்த வேளை ஆகாரம் கிடைப்பது நிச்சயமாகவும் பெருந்தொகையோர்க்கு அடுத்த வேளை சோறு நிச்சயம் இல்லாமலும் ஏற்பட்டிருக்கும் சம்பிரதாயம் மனிதரை தவிர வேறெந்த ஜாதி ஜீவர்களிடம் கிடையாது. காகமுறவு கலந்துண்ண கண்டீரே என்று பாரதி எழுதுகிறான். இது போல இருப்பவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு இல்லாதவர்கள் இல்லாது அழிந்து போக, அவர்கள் இறந்து போக விட்டுவிட்டு இருப்பவர்கள் இருக்கக்கூடிய விஷயம் மிருகங்களிலே கிடையாது, மனிதர்களிலே இருக்கிறதே என்று ரொம்ப ரொம்ப மோசமா சொல்றான். அதாவது சுத்தமான பட்டினியால் மடியும் அநியாயம் வேறெங்கும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிறது சுத்தமான பட்டியல். அதுல வந்து சுத்தமான பட்டினி, அதுல சுத்தமான டோட்டல்ங்கிறான். சுத்தமான தூய்மையான அர்த்தம் இல்ல, சுத்தமான மீன்ஸ் டோட்டல், அப்சல்யூட்லி. அப்போ இந்த வறுமையை பற்றி பாரதி இப்படி நினைத்து பார்க்கிறான். இந்த பட்சிகள்ல இந்த இந்த மிருகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட மனிதனுக்கு இல்லையே. காகத்தை பார் பகிர்ந்துண்கிறதே என்றெல்லாம் மனத்திலே வேதனைப்பட்டு கட்டுரையிலே எழுதுகின்ற பாரதி திருமகளை சரண் புகும்போது அந்த செய்தியை சுருக்கமாக கவிதை சொல்லிலே வைக்கிறான். அதை நாம் தேடுவோம். ஆக இந்த கவிதைக்கு வெறுமனே வெளிப்படையான பொருள் சொல்லிவிட்டு போயிட முடியாது. கட்டுரையை பார்க்கணும். கட்டுரை யாருக்கு? அதுவும் மனுஷன் நமக்கு தான் எழுதினான் பாரதி, கவிதை நமக்கு தான் எழுதியிருக்கிறான். எனவே ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஏழ்கடல் ஓடியுமோர் பயன் எழுதிட வழியின்றி இருப்பதுவும் வீழ்கைய கொடுநோய்தான் வைய மீதினில் வறுமையோர் கொடுமை என்றோ. வைய மீதினில் கொடுமையோ, வைய மீதில், அதான் எல்லா இடத்துலையும். அதாவது என்ன சொல்றான், ஏழ்கடலோடியும்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால், நீ எந்த இடத்துக்கு போனாலும் இந்த விஷயம் இருக்கிறது, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, எந்த நாட்டுக்கு போனாலும் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஒருவர்கள் செல்வம் இல்லாமல் செத்து மடிகிறவர்கள் ஒரு பக்கம். நாம நம்மள சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம், அடுத்த வேளை சாப்பாடு நம்ம கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அது இல்லாமல் செத்து மடிகின்றவர் எத்தனை பேர் என்று யாரோ எண்ணி பார்க்கிறார்களா? அப்ப பாரதியினுடைய இத்தனை கவிதைகளுக்கு ஆதாரமாக இருப்பது அவருடைய மனிதனே உணர்வு. ஒரு மனிதன் பசித்திருந்து இன்னொருவன் உண்ண வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. பாரதி எழுதுகிறான், திருடர்கள் என்று எழுதுகிறான். ஒரு இடத்துல எழுதுறான்,
நீ உண்டு இருக்கும்போது இன்னொருவன் உண்ணாமல் ஒருவன் இருக்கிறானே, அந்த அடுத்த வேளை சோறு நீ உண்டால் நீ ஒரு திருடன். ஐயா நான் ஒண்ணுமே பண்ணலையா, நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், நான் பாட்டு சாப்பிட்றேன், அதுவே தப்புங்கிறான் அவன். நான் பாட்டுக்கு ஏதோ இருக்கேன்னா நீ பாட்டுக்கு இருக்கக்கூடாது, உனக்கு தெரிய வேணும் எனக்கு என்ன சம்பந்தம். அதுதான் பைபிள்ல இருந்து சொல்றான் அவன். வாட் டு யூ கேர், am I a protector of my brother? That's what the Cain asked. ஏபல் ஏன்டா செத்து போனா, ஏன் காணோம்னா எனக்கு என்ன பொறுப்புன்னு கேட்டான். அப்படி கேட்க கூடாது என்பதுதான் பாரதி. அது எங்க சான்றாக நிற்கிறது, அவன் எனக்கு என்னென்ன கேட்காமல் போகவில்லை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லுகிறானே, அந்த பொறுப்பு யாருக்கு இருந்தது? இந்த வையத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அந்த பொறுப்பு கையில இருக்கிறவன் வந்து அதுக்கு வேண்டிய பணம், அதுக்கு வேண்டிய பொருள், அதுக்கு வேண்டிய நிதி. நிதியை பற்றி பேசும்போது பாரதி வந்து இது மற்றவர்கள் ஆன்மீகவாதிகளைப் போல அவன் இல்லை. அவன் இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே கால் வைத்து இந்த நாட்டில் இருக்கிற வறுமை விழ வேண்டும். ஏன்னா வறுமை போனால்தான் மற்ற நல்ல காரியம் எதுவும் பண்ண முடியும். இந்த பசி தீராமல் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆகவே இந்த அடிப்படை சொன்னான். இன்று இருக்கக்கூடிய நிலையில பார்க்கிறோம், முன்ன மாதிரி கிடையாது. இப்போ வந்து உலகத்துல தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பார்த்தாலும் கூட பட்டினி சாவு இருப்பதா எனக்கு தெரியல. ஏதோ சில இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள், பற்றி ஏதோ சில விவசாயிகள் இறக்கிறார்கள் சொல்கிறார்கள். பட் அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் அதை வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும், வாட் இஸ் த பேக்ரவுண்ட். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் என்னெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாடு மிஞ்சி இருந்த சாப்பாட்டை வெளியில் கொண்டு போய் யாருக்காவது கொடுப்பார்கள். ஒவ்வொரு தெரு ஓரத்துலேயும் அங்கங்கே ரா பிச்சைக்காரன்னு உண்டு. கிராமங்களிலே இங்கெல்லாம் வருவாங்க, ரா பிச்சை ஐயா, ரா பிச்சைன்னு வருவாங்க. 7 மணி 8 மணிக்கு மேலே போனால் சாப்பிட்டு முடிச்சுன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து பாத்திரத்தில் யாருக்கா இன்றைக்கு வந்து யாருக்குமே நீங்கள் ஒரு ஒரு உண்ட சாப்பாட்டையோ ஏற்படுத்தின சாப்பாட்டில் இருக்க மிச்சத்தையோ கொடுத்து யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, சிட்டியில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆகவே இந்த நாடு உய்ய வேண்டும் என்று பாரதி ஓரளவில் வயிற்றுக்கு சோறிட வேண்டும், மற்றெல்லாம் அப்புறம், லக்ஸுரியெல்லாம் அப்புறம். 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துருக்கியா, அப்புறம் ஏர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வேற. அடிப்படையான சோத்துக்கு வழி இல்லாத நிலையிலே ஒருவன் இல்லாத இருக்க வேண்டும் என்று பாரதி சொன்னானே, அந்த கனவு ஓரளவு மெய்ப்பித்து படுகிறது. ஆனா எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. சொமாலியால அப்படி இருந்ததா? அற்புதமான வந்து ராமகிருஷ்ண விஜயத்தில் ஒரு கதை வந்தது, விமூர்த்தானந்தஜி அவர்கள் எழுதிய கதை. அவர் அந்த காலத்தில் அதை எழுத அருமையான கதை. சொமாலியால போய் ஒர்க் பண்றதுக்கு வந்து போய் பார்க்கணும்னு ஒரு ஒரு போட்டோகிராஃபர், போட்டோ ஜேர்னலிஸ்ட் லேடி, அவ வந்து நாட்டு நடப்பை போட்டோ ஜேர்னலிஸ்டா இருக்கணும் போய் போகணும். அவ கருவுற்று இருக்கிறாள், பிரெக்னன்ட். இருந்தாலும் இந்த அசைன்மெண்ட் வந்த உடனே வேற ஒன்றும் பண்ண முடியல. அவ சொமாலியாவுக்கு போக வேண்டிய காரியம் வந்துடுது. அந்த சொமாலியால போயிட்டு அங்க போனா மக்கள் செத்து மடிந்து அப்படியே நீங்க பார்த்துருக்கலாம். இந்த சொமாலியா காட்சிகள் எல்லாம் அப்படியே கூடா கிடக்கும், உடம்பு உடம்பு ஒண்ணுமே இருக்காது. அதுல இவ போய் எடுக்கிற அதுக்கு நீண்ட கதை. அதுல கதை ஒரு உடம்புலே ஒன்றுமில்லாமல் வற்றி போன ஒரு தாய் ஒரு எலும்பு கூடாக, ஒரு துண்டு எலும்பு கூடாக ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அது அங்க வந்திருக்கிற ஜேர்னலிஸ்ட்லாம் போய் படம் எடுத்து கொண்டிருக்கான். நாளைக்கு வந்து உலக அளவில் இதை பாப்புலர் ஆகும். அவங்க ஆபீஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்தவர்களை பயணப்படுத்தி அங்க போய் இருந்து இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு பெரிய ஹோட்டல் தான் அங்க வந்து போட்டோ எடுக்கிறான். இந்த பெண் பார்க்கிறாள், தாயாக இருக்கக்கூடிய இந்த பெண் பார்க்கிறாள், தாங்க முடியல அவளால. அவள் கருவுற்று இருக்கிறாள். அவள் மார்பு தான் குழந்தை பிறந்திருக்கு. சுரக்கக்கூடிய மார்பில் இருக்கக்கூடிய பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்குற எனக்கு போட்டோ ஜேர்னல் வேணா. சி, இந்த போட்டோ ஜேர்னல் எடுத்து நான் வந்து பெரிய ஆளானுங்கிறது இல்லை, இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறாள். அந்த கதை போறது சார், பிரைஸ் வாங்கின கதை அது. 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி கதை. வாட் அ கிரேட் திங். ஒரு மனிதநேயம் என்பது எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால், பிற துன்பப்போட பார்க்காத இருக்கணும். அறிவிலால் ஆவதென்குள் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. இதோட ஒரு ஒரு குரல் 1330 குரல். உங்களுக்கு பிடிச்ச குரல் எது என்று சொன்னா எல்லாம் தான் படிங்க, இதில் தான் சொல்லல வள்ளுவன். ஆனா இது அருமையா சொன்னான். அறிவினால் ஆவதென்குள், நீ அறிவோட உட்காந்துருக்க. அறிவுனா நீ பட்டம் வாங்கினது இல்ல, பைத்தியக்கார மாதிரி இல்ல உட்காந்துருக்கிய, அது சாதாரண அறிவு போறோம். பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை என்று சொன்னான். பிரிதின் நோய், ஓஹோ நோய் இருக்கு, அந்த நோய்க்கு எதாவது பண்ணலாம். நம்ம நோய் இருந்தா எப்படி போற்றுவோம்? போற்றுவது, நோயை போற்றுவது. அதான் கொஞ்சம் ஜலதோஷம் மாதிரி வந்தாலே ஆஃபீஸில் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் கோல்டு, ப்ளீஸ் கிவ் மீ 3 days ஆஃப் லீவ் ஆரம்பிச்சிருவான். வீட்டில் போனால் லுக்கலும் மாமா தண்ணி வெந்நீர் போட்டு கொடு, அதை பண்ணு, நான் மருந்து வாங்கணும். எப்படி போற்றுகிறாய்? உன்னுடைய நோய் இருந்தால் அப்படியே பரபரப்பு அதில் தான், மொத்த கவனம் அதில் தான்.
பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. நீ துடிச்சு போக வேண்டாமா? ஐயோ, அந்த அந்த பூனைக்குட்டிங்க கிடக்க செத்த மாதிரி கிடக்குது, யாராவது பால் கொடுத்தாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா? ஒரு காலத்துல என்னுடைய நண்பர் இவர் ரவி, என்னுடைய ஃப்ரெண்டு மாணவல் ரவி இருக்கானே, அவன் தாத்தா, அவனுடைய மாமா அவர் வீட்டில் வச்சிருப்பாரு. அவர் வீட்டில் நான் முதல்ல பார்த்தேன் அந்த காலத்துல. வீட்டு வாசல பெரிய ஒரு அந்த காம்பவுண்ட்ல வந்து ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருப்பாரு, தண்ணி விட்டு. அதுல கீழே ஒன்று இருக்கும். மேலே இருக்கக்கூடியதுல வந்து பறவைகள் எல்லாம் நீர் சாப்பிடும், கீழே இருக்கிறதுல வந்து மாடுகள்லாம் அங்கே இருந்தால் தண்ணி சாப்பிடும். அந்த காலத்தில் மாடெல்லாம் நிறைய இருந்து 1970s பார்த்தா சென்னையிலே நிறைய மாடுகள் உண்டு. இப்படி பிற உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சம் வேண்டும், இது வாழும் உரமை அடிப்பான். இதோட என்ன சொல்ல முடியும் பாரதி சார்? அவன் எல்லா இடத்துலையும் இதுதானே சொல்றான். பாரதிக்கு பல பொருள் எழுதுறான், ஆனா அவன் சொல்லக்கூடிய பொருள் ஒன்றுதான், மனித நேயம் என்று ஒன்றுதான். ஆக கலைமகளை பாடினாலும் திருமகளை பாடினாலும், அவன் சக்தி தேவியை பாடினாலும் காளியை பாடினாலும் எந்த தெய்வத்தை பாடினாலும் அவன் மனிதன் என்ற அடிப்படை தெய்வத்தை பாடுகிறானே, அதைத்தானே பார்க்க வேண்டும். அப்ப இந்த பக்தியை தான் பாரதி சொல்லிக் கொடுத்தான் என்பதுதான் இந்த பாடலுடைய நோக்கமாக இருக்கிறது, இல்லையா? அப்போ இத்தனை துதிகள் ஏன் பாடுகிறான் என்றால் இதுதான் பொருள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே லட்சுமி துதி என்று வரும்பொழுது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து கோவில் உட்காந்து கை கும்பிட்டு அப்படியே பாடிட்டு போற விஷயம் இல்ல. பாரதி சொன்னது நாட்டுக்காக பாடினான், நாட்டு மக்களுக்காக பாடினான், அதை இதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அளவிலே நான் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த வாரம் அமெரிக்காவிலிருந்து சந்திப்போம், அந்த அந்த டிராவல் முடிச்சதுக்கு அப்புறம். அதனால ஒரு நாள் ஒரு கொஞ்சம் உங்களோட அனுமதியோடு புதன்கிழமையை வியாழக்கிழமையாக மாற்றுகிறேன். அதுல இருக்க நேரத்தையும் கொஞ்சம் மாற்றுகிறேன். 6:30 மணி என்பது இந்திய நேரப்படி இது 7 மணி ஆகும். நாள் என்பது 28லிருந்து 29ஆக மாறுகிறது. ஆகவே இந்த உங்கள் அனுமதியோடு இந்த இரண்டையும் செய்கிறேன். தொடர்ந்து கேட்க வாருங்கள். எங்கிருந்தாலும் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்து மனதுக்கு ஒரு பெரிய தெம்பாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லியிருக்கானே பாரதி, அந்த அந்த அடிப்படை விஷயம் நம்மை மனிதராக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகாகவியினுடைய பாடல்களை பார்த்துருக்கின்றோம். எனவேதான் பேரு மந்திர சொற்கள். நன்றி, வணக்கம்.